அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சய நல்ல நாளாக மாறப்போகுது. எல்லோரும் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தலைவிதியை மாற்றி தரக்கூடிய முருகப்பெருமானின் சக்தி நிறைந்த ஆலயம்னா திருச்செந்தூர் கோவில். தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபடக்கூடிய திருச்செந்தூர் கோவிலை பற்றியும் அதில் ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய சில அற்புத தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. மேலும் திருச்செந்தூர் கோவிலுக்கு செல்லக்கூடிய நபர்கள் இந்த முறையில் பார்த்தீங்கன்னா சென்று வழிபடுங்க, நிச்சயம் முழு பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, வேண்டுதல் நிறைவேற திருச்செந்தூர் கோவிலுக்கு செல்லும்போது வழியில் கட்டாயம் தரிசிக்க வேண்டிய இடங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்செந்தூர் முருகன் கோவில் பற்றி தெரியாதவங்க இருக்க முடியாது தான். ஆனால் உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் தலம் தமிழகத்தில் மிக முக்கியமான வருடத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து நாட்களுமே அதிகமான பக்தர்கள் வழிபட்டு செல்லக்கூடிய கோவில்களை இதுவும் ஒன்றுங்க. முருகனை வேண்டிக் கொண்டு தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதால் இங்கு ஏராளமான பக்தர்களின் வருகை எப்போது இருக்கும். இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு நீங்கள் அடிக்கடி சென்றிருந்தாலும் பலருக்குமே தெரியாத ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய பல தகவல்களை இந்த கோவிலை பற்றி சொல்ல போகிறேன். கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்றிருந்தீங்கன்னா முருகா போற்றி எனும் மந்திரத்தை கமெண்ட் பண்ணிட்டு தொடர்ந்து வாங்க. இந்த அற்புத தகவலை தெரிஞ்சாலே முருகனின் அருளை எண்ணி ஆச்சரியப்பட முடியாதுங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த தெய்வம் தான் இந்த திருச்செந்தூர் ஆண்டவன். முருகனுடைய அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக சொல்வது தான் இந்த திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுங்க. மிக அரிதாக முருகப்பெருமானுக்காக கடற்கரையில் ஓரத்தில் அமைந்துள்ள கோயில் இது மட்டும்தான். இது திருச்செலவாயின்னு முன்னர் அழைக்கப்பட்டுச்சு. 130 அடி உயரம் கொண்ட இந்த கோவிலுடைய கோபுரம் 9 தலங்களை கொண்டதாக இருக்குங்க. சங்க இலக்கியங்களிலும் சிலப்பதிகாரத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ள இக்கோயில் 2000 ஆண்டுகள் வரை பழமை கொண்டதாகவும் சொல்றாங்க. இங்கு சூரனை சம்ஹரித்த பின்பு முருகன் இத்தலத்தில் சிவபெருமானை வழிபட்ட கந்த பூரணம் சொல்லுது. இந்த கோவிலுடைய அமைப்பும் பார்த்தீங்கன்னா ஓங்கார வடிவம் முடியுதுங்க. பிள்ளையார் சன்னதி, வள்ளி தேவசேனா சன்னதி, திருமால் சன்னதி, கம்பத்தடி இவற்றை எல்லாம் சேர்ந்து ஒரு கோடு வரைஞ்சிச்சிங்கன்னா ஓம் என்கின்ற எழுத்து வருன்னு பெறுகின்ற சிறப்பான ஒரு ஆலயம். அது மட்டும் இல்லை, முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டி தேவர்கள் குருவான வியாழ பகவான் இத்தலத்தில் தவம் இருந்தாராம். அவருக்கு காட்சி தந்த முருகப்பெருமானை இவ்விடத்தில் தங்கினார். இவர் மூலமாக அசுரர்களுடைய வரலாறையும் தெரிந்து கொண்டார். அப்போது தனது படைத்தளபதியாக இருந்த வீரபாகவே சூரபத்மனிடம் தூது அனுப்பினார். அவன் கேட்கவில்லைங்க. பின்பு முருகன் தன் படைகளோடு சென்று அவரை வதம் செய்தார். வியாழ பகவான் முருகனிடம் தனக்கு காட்சி தந்த இந்த இடத்திலே எழுந்தருள வேண்டி கொண்டாராம். அதன்படியே முருகனுக்கு இங்கே தங்கினார். பின்பு வியாழ பகவானு விஸ்வகர்மாவை அழைத்து இங்கு கோவில் எழுப்பியிருக்காரு. சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால இவர் ஜெயந்திநாதர்னு பின்னர் பார்த்தீங்கன்னா செந்தில்நாதர்னு மறுவியதாக சொல்லப்படுது. இந்த ஊரும் திரு ஜெயந்திபுரத்திலிருந்து திருச்செந்தூர் மாறியதாகவும் சொல்கிறாங்க. மேலும் இந்த கோவிலில் பிரதான சன்னதியில் சுப்பிரமணிய பிரம்மாச்சாரியாக நின்ற கோலத்தில் காட்சி தருவார். 4 புஜங்களோடு நின்ற கோலத்தில் இடதுபுறத்தில் உள்ள ஒரு கை இடுப்பிலோ மற்றொரு கையில் ஜபமாலையும், வலப்புறத்தில் ஒரு கையில் வேலோ இன்னொரு கையில் புஷ்பமும் கொண்டு சுப்பிரமணிய சிவபூஜை செய்யும் கோலத்தில் காட்சி தருவார். இந்த சன்னதிக்கு அடுத்து இடதுபுறத்தில் சின்ன வாசலை கொண்டு பார்த்தீங்கன்னா துவாரபாலகர் வீரமகாந்தர சன்னதி இருக்குது. இதே சன்னதியில் சற்று குளிந்து பார்த்தீங்கன்னா 5 லிங்கங்களையும் பார்க்கலாம். ஆனால் இங்கு வரக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய பாவங்களை அளிக்கும் சக்தியை கொண்ட இந்த 5 லிங்கங்களையும் வணங்கி செல்கிறாங்க. இந்த 5 லிங்கங்களும் ஆகாயமும் பூமியும் பார்த்தீங்கன்னா தண்ணீர், காற்று, அக்னின்னு 5 சக்திகளையும் குறிக்கிறதாக சொல்கிறாங்க. மேலும் இங்கு 6 முகங்கள், 12 கரங்களோடு 2 புறங்களிலும் வள்ளி தேவயானியோடு காட்சி தரக்கூடிய சண்முகநாதருடைய சன்னதியும் இத்தலத்தில் இடம்பெற்றிருக்குங்க.
சண்முகநாதரின் பின்புறத்தில் இடம்பெற்றுள்ள ஜெகநாதர் லிங்கம் சூரியனையும் இடப்புறத்தில் ஜெயந்திநாதர் லிங்கமும் சந்திரனையும் வலதுபுறத்தில் இடம்பெற்றுள்ள லிங்கம் ஆத்மாவையும் குறிப்பதாக இந்த கோவிலுடைய சிறப்பாக சொல்லப்படுதுங்க. இந்த 8 லிங்கங்களையும் தரிசனம் செய்தவங்க 8 திக்குகளில் அபூர்வ சக்திகளை கொண்ட சிவபெருமானை தரிசனம் செய்ததற்கு சமமான ஒரு பலன் கிடைக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயந்திநாத சூரியனை சம்ஹார செய்த பின்பு பிரகாரத்தில் உள்ள மகாதேவ சன்னதிக்கு எழுந்தருள்வார். அப்போது சுவாமியின் எதிரே ஒரு கண்ணாடி வைக்கப்படும் போது அர்ச்சகர்கள் அந்த கண்ணாடியில் தெரியும் ஜெயந்திநாதரின் பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்வாங்க. இதே சாய அபிஷேகம்னு சொல்லுவாங்க. சாயானா நிழலுங்க. போரின் வெற்றி பெற்ற முருகனை குளிர்விக்கும் விதமாக இந்த அபிஷேகம் நடத்தப்படுது. இதை முருகப்பெருமானே பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் கண்டு மகிழ்வதாகவும் ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. இந்த நிகழ்ச்சிக்கு பின்பு முருகன் சன்னதிக்கு திரும்புவார். மேலும் வேல்குத்தூடு சூரசம்ஹார வைபவம் நிறைவடையும். அது மட்டும் இல்லை, இங்கு சூரசம்ஹாரம் முடிந்து மறுநாளே பார்த்தீங்கன்னா முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் நடத்தப்படுது. அசுரனை எதிர்த்து வெற்றி பெற்றதாக இந்திரன் தெய்வானியை முருகனுக்கு திருமணம் செய்து தந்தவதோடு தேவ மயிலாகவும் மாறி சேவை செய்தார். இவங்களுடைய திருமணம் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் நடந்துச்சு. சூரியனை ஆட்கொண்ட தலம் என்பதால திருச்செந்தூரில் கந்தசஷ்டி மறுநாள் தான் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் நடக்குது. அன்று காலையில் தெய்வானை தபசு மண்டபம் சென்று முருகனை மணந்து கொள்ள வேண்டி தவம் இருப்பான். மாலையில் தான் குமரவிடங்கர், அதாவது முருகனின் ஒரு உற்சவ வடிவம் பார்த்தீங்கன்னா முருகனின் பிரதிநிதியாக மயில் வாகனத்தில் தபசு மண்டபம் சென்று தெய்வானைக்கு மாலை சூட்டி நிச்சயதார்த்தம் செய்து கொள்கிறார். பிறகு நள்ளிரவில் இருவருக்கும் திருக்கல்யாணம் மண்டபத்துக்கு எழுந்துடலாம். அங்கு திருமணம் நடத்தப்படுதுங்க. மறுநாள் தான் சுவாமி தெய்வானையோடு வீதி உலா செல்வாங்க. அடுத்து 3 நாட்களும் சுவாமி திருக்கல்யாண மண்டபத்தில் ஊஞ்சலில் காட்சியளிப்பார். இந்த திருச்செந்தூர் முருகன் சன்னதியின் மேற்கே திசையில் ராஜகோபுரம் இருக்கிறது. இது முருகப்பெருமான் இத்தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிப்பார். இங்கு பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரே, அதாவது கிழக்கு திசையில் தான் அமைந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கு. முருகன் மூலஸ்தானத்தில் பீடத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமாக அடைக்கப்பட்டு இருக்கும். கந்த சஷ்டி விழாவில் முருகன் திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டும் இந்த வாசல் திறக்கப்படுங்க. அப்போது பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதியும் கிடையாது. அது மட்டும் இல்லை, இந்த கோவிலில் ஒரே தெய்வத்திற்கு ஒரு உற்சவர் சிலை மட்டுமே இருக்கும் இந்த கோயிலாக இருந்தாலும். ஆனால் திருச்செந்தூர் கோயிலில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அளவாய் பெருமாள்னே 4 உற்சவ மூர்த்திகள் இருக்கிறாங்க. இவங்க அனைவருமே தனித்தனி சன்னதியில் இருப்பது ரொம்பவே சிறப்புங்க. இவர்களில் குமரவிடங்கர் மாப்பிள்ளை சுவாமின்னு அழைக்கப்படுகிறார். சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா இவரே வழிபட்டா வாழ்க்கையில வெற்றிகள் குவியுன்னு பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கு. மேலும் முருகனுக்கு உரிய 6 படை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டும்தான் கடற்கரையிலும் பிற 5 மலை கோயிலாக அமைந்தது போலவும் தோற்றம் தெரியுங்க. உண்மையிலே திருச்செந்தூரும் மலை கோயில் தான். இந்த கோயில் கடற்கரையில் இருக்கும் சந்தன மலையில இருக்குது. எனவே இத்தலத்தை கந்த மதன பர்வதன்னு கூட சொல்வாங்க. இங்கு காலப்போக்கில் இக்குன்று மறைந்து விட்டதுங்க. தற்போதைய கோயிலில் 7ஆம் பிரகாரத்தில் பெருமாள் சன்னதி அருகிலும் வள்ளி குகைக்கு அருகிலும் சந்தனமலை சிறு குன்று போல இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். மேலும் திருச்செந்தூர் முருகன் தான் ஞான குருவாக அருள்பாலிப்பதால அசுரர்களை முருகன் அழிக்கும் முன்னாடி அசுரர்களை பற்றிய வரலாறையும் குரு பகவான் இத்தலத்தில் சொன்னார். எனவே இத்தல குருத்தலமாகவும் இருக்கு. பிரகாரத்தில் உள்ள மேத தட்சிணாமூர்த்தியே கூர்மம், அஷ்டம நாகங்கள், அஷ்ட யானைகள், மேதமலைனே 4 ஆசனங்களில் மீது அமர்ந்திருப்பார். இவருக்கு பின்புறம் உள்ள கல்லாலான மரத்தில் 4 வேதங்களும் கிளிகள் வடிவில் இருக்குதுங்க. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா வழிபடுவது ரொம்ப சிறப்பு. சூரனை சம்ஹாரம் செய்து வந்த முருகன் இத்தலத்தில் சுப்பிரமணியராக 4 கரங்களோடு காட்சி தருவார். இவர் வலது கையில் மலர் வைத்து சிவபூஜை செய்தபடி தவக்கோலத்தில் இருப்பது தனி சிறப்பாக இருக்கு. இவருடைய தவம் பார்த்தீங்கன்னா கலைத்து விடக்கூடாது என்பதற்காக இவருக்கு பிரகாரம் கிடையாது. இவருக்கான பிரதான உற்சவர் மன்முருகர் தெற்கு நோக்கி தனி சன்னதியில் இருக்காரு. இவரை சுற்றி வழிபட்ட பிரகாரம் இருக்குது. மூலவருக்கு பூஜை மரியாதைகளை இவருக்கு செய்யப்படுதுங்க.
மேலும் முருகப்பெருமானுடைய சூரியனை ஆட்கொண்ட பிறகு தன்னுடைய வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தனக்கு ஏற்பட்ட தோஷங்கள் விலகவும் சிவ பூஜை செய்தாரு. இந்த கோலத்திலேயே முருகன் வலது கையில தாமரை மலரோடு அருள் பாலிக்கிறாரு. தலையில சிவயோகி போல ஜடா மகுடமும் தரித்திருப்பாரு. இவருக்கு இடதுபுற சுவர்ல ஒரு லிங்கம் இருக்கு. இவருக்கு முதல் தீபாராதனை காட்டிய பின்பே இங்கு முருகனுக்கு பார்த்தீங்கன்னா தீபாராதனை நடத்தப்படுது. இன்னைக்கு இந்த வீடியோவில் திருச்செந்தூர் கோவிலை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொண்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.